தகவல் தொழில்நுட்பத்தில் இடம்பெறும் குற்றங்களை ஆராய்வதற்கு புதிய சட்ட கட்டமைப்பை தயாரித்து வருவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கலிகமுவ விசோவல ரஜமகா விகாரையில் நிர்மாணிக்கப்பட்ட நெனசல நிலையத்தை திறந்து வைத்த சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் எண்ணக்கருவுக்கு அமைய 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட 1000 நெனசல கணனி நிலையங்கள் திட்டத்தின் 1000வது நிலையம் கலிகமுவ விசவல ரஜமகா விகாரையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை அடையாளப்படுத்தும் வகையில் விசேட நினைவு முத்திரை வெளியிடப்பட்டது. தகவல் தொழில்நுட்பத்தை தவறான வகையில் பயன்படுத்துவோர் 100க்கு சிலர் இருக்கின்றனர். அதிலிருந்து எமது சமூகத்தை பாதுகாக்கும் திட்டம் ஒன்று அவசியமாகும். தகவல் தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெறும் குற்றங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு தற்போது புதிய சட்டம் குற்ற பிரிவு ஒன்று உள்ளது. தற்போது வேறு போலீஸ் பிரிவு ஒன்றை நாம் ஆரம்பித்து அவர்களுக்கான சட்ட திட்டம் ஒன்றையும் தயாரித்து வருகிறோம். போலீஸ் ආරම්භ කරලා උන්ට නීතිමය වැඩපිළිවෙලකුත් අපි සකස් කරමින් යනවා. இதேவேளை இபாகமுவ ஹிரியால பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் ஜனாதிபதி நேற்று பங்கேற்றார். මේ මැතිවරණය ඉතාම තීරණාත්මක මැතිවරණයක් බවට පත් වෙලා තියෙනවා දැන්. ඒක වඩාත් තීරණාත්මක වූනේ தீர்மானமிக்க தேர்தலாக இந்த தேர்தல் தற்போது மாறியுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் காணப்படும் பிரச்சனையுடன் இந்த தேர்தல் மிகவும் தீர்மானமிக்கதாக மாறியது என நான் நம்புகிறேன். தேசிய பாதுகாப்புடன் விளையாடுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது. உங்களுக்காக மாத்திரம் நீங்கள் வாக்களிக்கவில்லை, உங்கள் எதிர்காலத்திற்காகவே நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள். பிறக்க உள்ள குழந்தைக்காக இந்த நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. நீங்கள் மிகவும் சிந்தனையுடன் புத்திசாதுரியமாகவும் இந்த வாக்கினை பயன்படுத்த வேண்டும். நாட்டின் பாதுகாப்பை நம்பிக்கையான ஒருவரிடம் ஒப்படையுங்கள். வெளிநபர் ஒருவருக்கு வழங்க முடியாதல்லவா? நீங்கள் நம்பக்கூடிய நபர் யார் என்பதை புதிதாக நான் கூற வேண்டியதில்லை. 2005ஆம் ஆண்டிலும் நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்தீர்கள். මොකද ඔබ වං කෙරේ විශ්වාසය තියුවා 2005 දී